இன்றைய தினம் இந்திய திருநாட்டிலே ஒரு மாபெரும் ஜனநாயக திருவிழா, தேர்தல் என்னும் திருவிழா நடந்து முடிந்தது. அதனுடைய பலனாக அனைவரும் சொல்கிறார்கள் பிஜேபி வென்றுவிட்டது என்று. ஆனால் பிஜேபி வென்றுவிட்டது என்பதை விட இந்த நாடு காப்பாற்றப்பட்டது, எதிர்காலத்தில் இந்தியாவை அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டது. இதற்கு இந்திய மக்கள் 100 கோடி மக்கள் வாக்களித்து இன்றைக்கு மோடியை அதற்கு தலைமை தாங்க அனுமதி அளித்திருக்கிறார்கள். இது உலக நாடுகள் அனைத்தும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவிலே இன்றைக்கு இது ஒரு மாபெரும் வெற்றி, சாதாரண வெற்றி அல்ல. இந்திய ஜனநாயக சுதந்திர நாடு வந்ததிலிருந்து நம்முடைய எலெக்ஷன்லெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிடைச்சிருக்கிற இந்த வெற்றி ஒரு அமோகமான வெற்றி, மாபெரும் வெற்றி. இந்த வெற்றியானது நிச்சயமாக இந்த நாட்டை நல்ல வழியிலே கொண்டு போவதற்கும் உலக நாடுகளின் குருவாக இந்தியா விளங்குவதற்கும் இதுதான் எங்களுடைய பிஜேபியினுடைய சித்தாந்தம். உலக நாடுகளில் இந்தியா குருவாக பதவி ஏற்க வேண்டும் என்பது எங்களுடைய மோடியுடைய லட்சியம். நிச்சயமாக அதை நிறைவேறும். கூடிய சீக்கிரத்திலே தமிழகத்து மக்களும் எங்கள் வழியிலே பின் வருவார்கள், நல்ல வழியிலே நோக்கி வருவார்கள் என்று நம்புகிறோம். வாழ்க பாரதம், ஒன்றே பாரதம். என்றைக்கும் உலக அரங்கிலே பாரதம் ஓங்கி வளர வேண்டும். பொருளாதார ரீதியாக சமீபத்தில் கூட எலெக்ஷனுடைய ரிசல்ட் வந்தவுடனே 3 லட்சம் கோடிக்கு பங்கு மார்க்கெட்டில் எகிரி இருக்கு. இன்றைக்கி பங்கு மார்க்கெட்டோட மார்க்கெட்டே ஏறி இருக்கு. காரணம் மோடியின் மீது உள்ள நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வீண் போகாமல் இந்த நாடு இன்னொரு 5 ஆண்டுகளிலே நல்ல நிலை அடையும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் பஞ்சமெல்லாம் தீர்க்கக்கூடிய வகையிலே நிச்சயமாக மோடி செய்வார் என்று நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு முறை மக்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நாங்கள் பிஜேபி சார்பாக நன்றி கூறுகிறோம். வணக்கம். எங்க